நம்ம நாட்டினுடைய தலையெழுத்தே மாறப்போற நாளா இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொன்னான ஓட்டை போய் கண்டிப்பா போட்டு ஆகணும். நம்ம ஒருத்தர் தானே போடலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்க கண்டிப்பா வைக்கவே கூடாது. இவ்வளவு வெயிலா இருக்கே நான் ஏன் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. நீங்க ஒரு முக்கியமான பிரஜை. நீங்க உங்களுடைய ஒரு ஓட்டுனால ஒரு முக்கியமான தலைவர் ஜெயிக்கப்படலாம். அது யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா உங்களுடைய ஓட்டை போய் நீங்க கண்டிப்பா நின்று போட்டுட்டு வந்துருங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. உரிமை நம்ம கேட்கிறோம். அந்த உரிமை எங்க இருந்து கிடைக்கும்? நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நம்ம என்ன செய்யணும், பதிவு பண்ணணும்ல. நம்ம உரிமையை போய் பதிவு பண்ணாதான் அதன் மூலமா அந்த ஒரு ஓட்டுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. இப்படி ஒரு ஓட்டத்தை தானே நான் போகலைன்னா இன்னும் பெருசா ஒன்னும் நடக்க போறது இல்ல, நானா போய் நாட்டை மாத்திர போறேன்னா அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே நெகட்டிவா தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய ஒரு எங்க ஏரியால காவா சரியில்லை, எங்க ஏரியால ரோடு சரியில்லை, எங்க ஏரியால எதுவுமே நடக்கல, நாங்க அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், ஓட்டு போட மறந்துட்டு உக்காந்துடாதீங்க. ஏன்னா உங்க ஓட்டை போட்டு நீங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட அந்த கொஸ்டினை நீங்க கேட்கலாம். அதை விட்டுட்டு நீங்க ஓட்டே போடாம வீட்டுல இருந்துட்டு 1008 கொஸ்டின்களை நீங்க மத்தவங்களை பார்த்து வீசினா ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு ஓட்டு தயவு செஞ்சு மிஸ் ஆகாம ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு போய் போட்டுருங்க அப்படின்றது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. ஓட்டு போட மறவாதீர். ஓட்டை உங்களுடைய உரிமையை காப்பீர். ஓட்டு போட மறவாதீர். நன்றி, வணக்கம்.